வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவின் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர். ஒரு சாதாரண ஏழை பிராமணனாக பிறந்து நந்த வம்சத்தையே வீழ்த்தி மௌரிய பேரரசை உருவாக்கிய மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாணக்கியர் கிமு 4ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காரு. இவர் கௌடில்யர் மற்றும் விஷ்ணுகுப்தர்னு அழைக்கப்படுகிறார். அந்த டைம்லேயே மிக பழமையான தட்சசீல பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த இவர் பொருளாதாரம், அரசியல், போர்க்கலைகளில் மிகப்பெரிய அளவில் நிபுணராக திகழ்ந்திருக்காரு. ஒரு முறை மகத நாட்டை ஆண்ட நந்த வம்சத்து மன்னன் தனநந்தன் சாணக்கியரை ரொம்பவும் அவமானப்படுத்தியிருக்கான். அந்த சபையிலேயே தன் குடுமையை அவிழ்த்து விட்டு சாணக்கியர், இந்த அகங்காரம் பிடித்த மன்னனை ஆட்சியிலிருந்து வீழ்த்தும் வரை என் குடுமையை மீண்டும் முடிய மாட்டேன்னு சபதமும் எடுக்கிறாரு. ஒரு தனி மனிதனின் அறிவு ஒரு பேரரசையே எப்படி அசைத்து பார்த்தது என்பதுதான் இங்கே ஆச்சரியம். தனது சபதத்தை நிறைவேற்ற சாணக்கியர் தேர்ந்தெடுத்த ஆயுதம்தான் சந்திரகுப்த மௌரியர். ஒரு சிறுவனாக இருந்த சந்திரகுப்தரிடம் இருந்த திறமையை கண்டறிந்து அவருக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு மாபெரும் வீரனாக உருவாக்கினார். கடைசியில் சாணக்கியரோட தந்திரத்தாலும் சந்திரகுப்தரின் வீரத்தாலும் நந்த வம்சம் வீழ்த்தப்பட்டது. மௌரிய பேரரசு உதயமானது. ஆட்சி அதிகாரத்தை மட்டும் அவர் உருவாக்கல, ஒரு நாடு எப்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்கு அர்த்த சாஸ்திரம் என்கிற மிகச்சிறந்த நூலை எழுதியிருக்காரு. இன்னைக்குமே உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் இவரது சாணக்கிய நீதியை பின்பற்றி வராங்க. நீங்களும் அந்த புத்தகத்தை பார்த்துருக்கீங்கன்னா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவுதான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை உலகிற்கு நிரூபித்தவர் சாணக்கியர். இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், தோல்விகளால் துவண்டு விடாமல் நம்மளோட அறிவை கூர்மைப்படுத்தினா எப்பேற்பட்ட வெற்றியையுமே நாம் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.